ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரேஸ்லெட் மேக்கிங் செட்டை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கவர்க்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கலாம். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர்ஃபுல்லான பீட்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து 4 எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒன்று டிரான்ஸ்பரண்ட் கலர் கொடுத்துருக்காங்க, அடுத்து ப்ளூ கலர், அடுத்து வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு கட்டர் கொடுத்துருக்காங்க நம்ம எலாஸ்டிக்லாம் கட் பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடியோடு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து மூடி வச்சு மூடும்போது அதை அழுத்தி ரெண்டையும் ஒன்று போல் வச்சுட்டு மூடினா தான் மூட முடியும். ஸோ சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸோட ஒரு சைடில் கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து செல்லோ டேப் போட்டிருக்காங்க. அதை பிரித்து விட்டுட்டு நம்ம வந்து ஈஸியாக அதை ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே வந்து அழகாக பபுள் ஷீட் வச்சு சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக பீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஸ்மைலியில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பீட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து லெட்டர்ஸ்லேயே கலர்ஃபுல்லாக இருக்கிற பீட்ஸு, அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது, அடுத்து கோல்டன் கலர் பீட்ஸு, ஒயிட் கலரில் இருக்க பீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர்லேயே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க பீட்ஸும் இருக்குது, அப்புறம் ஸ்டார் மாதிரி இருக்குது, அப்புறம் பல்லாங்குழிலெல்லாம் நம்ம சோவி வச்சு விளையாடுவோம்ல அந்த மாதிரியும் இருக்குது. அடுத்ததில் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் சின்ன சின்ன ரிங்கு, அப்புறம் அந்த பிரேஸ்லெட் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒன்று மாட்டுவோம்ல அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கலர்ஃபுல்லாக ஒரே டிசைனில் ரப்பர் மாதிரி இருக்கக்கூடிய பீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக பிரேஸ்லெட்ஸ் வந்து மேக் பண்ணலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு ரெடி பண்ணுறோமோ அவங்க கையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். கையில் வச்சு பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கடைசியில் முடிச்சு போட்டு தான் அதை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த எலாஸ்டிக்கை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த ரிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இந்த மாதிரி கீரல் மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டாக அந்த இடத்துல மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த எலாஸ்டிக் வந்து பிரியாமல் இருக்கும். நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் அந்த பிரேஸ்லெட்டில் பாப்பாவோட நேம் இருக்க மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதில் கொடுத்துருக்க லெட்டர்ஸ்லேருந்து அவள் பேருக்கு தேவையான லெட்டர்ஸ்லாம் எடுத்துக்க போகிறேன். கலர்ஃபுல்லாகவும் கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் கொடுத்துருக்காங்க. நான் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுலேருந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேருக்கு தேவையான லெட்டர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேருக்கு தேவையான லெட்டர்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. அடுத்து வந்து அந்த ஸ்மைலியில் பிங்க் கலர் 2 எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்தது அந்த ரப்பர் மாதிரி இருக்கக்கூடிய ரிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எலாஸ்டிக் எடுத்து இதை கோர்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்மைலியை கோர்த்துக்கிறேன். அடுத்து அந்த லைட் பிங்க்கில் ரப்பரில் இருக்குல்ல அந்த ரிங்கை வந்து கோர்த்துக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு லெட்டராக கோர்த்துக்கிறேன். அந்த லெட்டருக்கு ஒவ்வொன்றுக்கும் நடுவில் அந்த பிங்க் கலர் ரிங்கை வந்து கோர்த்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து லெட்டர் இன்னும் நல்லா தெரியும். அவளுக்கு வந்து பிங்க் கலர் பிடிக்கும். ஸோ பிங்க் கலர் பேஸ்லேயே எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பிங்க் கலரில் ரெடி பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம பேர் ஃபுல்லுமே கோர்த்தாச்சு. அடுத்து நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்மைலி வந்து கோர்த்தோம்ல அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு ஸ்மைலி வந்து கோர்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லெட்டர்ஸ் இருக்கிறதுலே சின்னதாக ஹார்ட் போட்ட மாதிரியும் இருக்குது. ஸோ அதனால் 2 சைடும் ஒரு ஹார்ட் வந்து இதில் வந்து நான் கோர்க்க போகிறேன். ஸோ அதனால் அந்த பிங்க் கலர் ரிங்கை வந்து அந்த ரப்பர் ரிங் அதை வந்து கோர்த்துட்டு அந்த பிங்க் ஹார்ட்டை வந்து இதில் கோர்த்துக்கலாம். 2 பக்கமுமே அந்த மாதிரி ஹார்ட் கோர்த்துட்டு அடுத்து அந்த பிங்க் கலர் ரப்பர் ரிங்கை வந்து கோர்த்துக்கிறேன். அந்த பிங்க் கலரில் வந்து டார்க் பிங்க்கும் இருக்குது, லைட் பிங்க்கும் இருக்குது. ஸோ ஃபினிஷ் பண்ணுற இடத்துல வந்து 2 பிங்க்கும் கலந்து வர்ற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் வந்து மாற்றி ஒரு டார்க் பிங்க்கோ ஒரு லைட் பிங்க்கோ இருக்கிற மாதிரி அந்த ரிங்கை வந்து ஒரு 5 ரிங் வந்து கோர்த்துக்கிறேன். 2 சைடுமே இந்த மாதிரி நம்ம கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு இதை வந்து நம்ம முடிச்சு போட்டுடலாம். முடிச்சு வந்து ஒரு 2 முடிச்சு போட்டுட்டு அவளோட கையில் வந்து அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இப்போ நம்ம முடிச்சு போட்டுட்டு அவள் கையில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஈஸியாக ஒரு பிரேஸ்லெட் வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. அவளோட கையில் போட்டு பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்குது. ஸோ முடிச்சு வந்து நல்லா இன்னும் 2 முடிச்சு நல்லா டைட்டாக இழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க எலாஸ்டிக்கை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ஈஸியாக ஒரு பிரேஸ்லெட் பிங்க் கலரில் அழகாக ரெடி பண்ணியாச்சு. இந்த பிரேஸ்லெட் செட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.